ஓகே. நான் ஆல்ரெடி என்னோட சிஸ்டம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட சிஸ்டம் உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்குமே விசிபிள் ஆகுதா? எஸ் சார், எஸ் சார். ஓகே. ஸோ லாஸ்ட் செஷனில் நான் வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு லைக் மெட்டா ஆட் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் லைக் வந்துட்டு புதுசாக ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த கேம்பெயின்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கரெக்டாக? ஸோ ஓகே, அதோட கண்டினியூஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ சேம் புது கேம்பெயினை அவேர்னஸ்க்காக நான் இன்றைக்கும் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அவேர்னஸ் அப்படின்ற கேம்பெயின் அப்ஜெக்டிவ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட நேமிங் பர்பஸ்க்காக கொடுத்துக்கோங்க. ஸோ நேமிங் பர்பஸ்க்காக கொடுக்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா அதுலேயே அந்த கேம்பெயின் நேமை வந்துட்டு பார்க்கும்போது எந்த கிளைண்ட்காக ஒர்க் பண்ணுறோம், அவங்களோட என்ன சர்வீசஸ்க்காக ஒர்க் பண்ணுறோம், என்ன கண்ட்ரீஸ், எந்த டார்கெட்டிங் லொக்கேஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டார்கெட் பண்ணி ரன் பண்ண போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஆட் இது, ஸோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஒரு கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். வென்சன் அகாடமிக்காக அவங்களோட கூகுள் ஆட் கோர்ஸ்க்காக ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக டார்கெட் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் நேம் வந்துட்டு நீங்களும் ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்துட்டு என்ன அப்படின்னா க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த நேம் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் கேட்டகரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு டிக்ளேர் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே கேட்டகரிஸ் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ரிலேட்டடாக இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக இருக்குது, ஹவுசிங் சம்மந்தமாக இருக்குது, சோசியல் இஷ்யூஸஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலெக்ஷன்ஸ் ஆர் பாலிடிக்ஸ் சம்மந்தமான கேட்டகரிஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் எந்த கேட்டகரிக்கு நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்களோ அந்த கேட்டகரிஸ் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகாது, இல்லைனா ரிவ்யூ பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண போகிறது இதில் எந்த ஒரு கேட்டகரியுமே இல்லை. ஸோ அதனால் கேட்டகரிஸ் வந்துட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணல. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் கேம்பெயின் டீட்டெயிலில் பையிங் டைப்பில் ஆக்ஷன் ஒன்று இருந்தது, ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒன்று இருந்தது. ஸோ ஆக்ஷன் அப்படின்னா ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்ஷன் பேஸ் பண்ணி நம்மளோட அமௌண்ட் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி ஆட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ இன்னொரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது ரிசர்வேஷன் சொல்லிட்டு. ஸோ இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது ஆக்ஷன் பேஸ்டு கிடையாது, நம்மளோட அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அவங்க டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை வந்துட்டு ரன் பண்ணி நமக்கு வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தருவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் நம்ம அவேர்னஸ் அப்படின்றத வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தோம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு அப்ஜெக்டிவை திரும்ப அகைன் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்துட்டு எடிட் கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கேம்பெயின் லெவலில் நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் மெட்டா ஆடோட ஸ்ட்ரக்சரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது லைக் வந்துட்டு ஒரு கேம்பெயின்குள்ளே நீங்கள் பட்ஜெட் செட் பண்ண முடியும் கேம்பெயின் லெவல்லையே, இல்லைனா ஆட் செட் லெவலில் நீங்கள் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஒரு கேம்பெயின் லெவலில் நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் செட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு தென் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டெய்லி பட்ஜெட் ஆர் டோட்டல் பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் தனியாக சொல்கிறேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா ஸோ எந்த டேட்டில் எந்த சர்டன் பீரியட்ஸில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் கொடுத்துருக்கிற டெய்லி பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு லைஃப் டைம் பட்ஜெட்டாக நீங்கள் வந்துட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பர்டிகுலர் சர்டன் பீரியட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே 2 விதமான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்று வேல்யூ கொடுத்து நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணுற மாதிரியும், ஸோ இன்னொன்று வந்துட்டு என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் வழியாக நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் செஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ரெக்கார்டிங் வீடியோஸ்மே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட யூடியூப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ பட்ஜெட் ஷெடியூலிங் அப்படின்றது பட்ஜெட்டை ஷெடியூல் பண்ணுறதுக்கு,
ஆட் ஷெட்யூலிங் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்கள் இங்கே லைஃப் டைம் பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணும்போது இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ஷெட்யூலிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆட் ஷெட்யூலிங் அப்படின்றது சப்போஸ் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 30 நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆடை வந்துட்டு நம்ம ரன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு பர்டிகுலர் டேட் அண்ட் டைமில் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டீட்டெயிலாக உள்ளுக்குள்ளே நம்ம போயிட்டு ஆட் செட் லெவலில் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பட்ஜெட் மட்டும் நான் செட் பண்ணிக்கிறேன். டெய்லி பட்ஜெட்டில் என்னோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா 200 rupeesக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் செட் பண்ணுறேன். நான் இப்போ நான் கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின் லெவலில் நான் வந்துட்டு பட்ஜெட் செட் பண்ண போகிறேன். டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 200 rupees. நான் பட்ஜெட்டை ஷெட்யூல் பண்ணல. ஆட் ஷெட்யூலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆட் செட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அங்கே ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி டெஸ்டிங்கு. ஸோ ஏபி டெஸ்டிங் அப்படின்றது என்ன அப்படின்றத ஃபியூச்சரில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ ஏபி டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 விதமாக ஒரே கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணி ஒரு பட்ஜெட்டை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் செட் பண்ணி எந்த ஆடியன்ஸ் ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் தர போகிறாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் காப்பீஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி எந்த ஆட் காப்பீஸ் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு தருது, பட் ஆனால் ஒரே கேம்பெயினோட பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி. ஸோ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்ணுறது. இப்போதைக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபில் தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் அதை எதுவுமே டச் பண்ண வேணாம். ஸோ ஏபி டெஸ்டிங்லாம் தனியாக ஒரு கான்செப்ட் வந்துட்டு போகும், அப்போ பார்க்கலாம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு கேம்பெயின் லெவலில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் நேம் செட் பண்ணுறீங்க. உங்களோட ஆட் கேட்டகரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிக்ளேர் பண்ணுறீங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் மூலியமா உங்களோட பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கேம்பெயின் லெவலே நீங்கள் செட் பண்ணுறது தான் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஷெட்யூல் பண்ணுறது தான் நீங்கள் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் லெவலில் நீங்கள் இந்த செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ இப்போ கேம்பெயின் செட்டிங்ஸ் வந்துட்டு முடிஞ்சது. இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த கேம்பெயின்குள்ள மல்டிபிள் ஆட் செட்டு வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் ஸ்ட்ரக்சர் மெட்டா ஆட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பார்க்கும்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ கேம்பெயின் லெவலில் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்கான செட்டிங்ஸ் வந்துட்டு பண்ணியாச்சு. இப்போ அடுத்து ஆட் செட்டுக்கான வந்துட்டு என்ன அப்படின்னா செட்டிங்ஸ் வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆட் செட்டு வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறேன். நான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் தான் நான் ரன் பண்ண போகிறேன். கூகுள் ஆட் கோர்ஸ்க்காக நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்ஸ் வந்துட்டு நான் ரன் பண்ண போகிறேன். யாரை பேஸ் பண்ணி அப்படின்னா கொங்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கொங்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நான் வந்துட்டு டார்கெட் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆடு கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஸோ ஆட் செட் நேமும் நீங்கள் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ணிக்க போகிறீங்க. சேம் கூகுள் ஆடுக்கு தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஒரு கேம்பெயினுக்குள்ளே 200 ரூபா பட்ஜெட்டை வந்துட்டு யூஸ் பண்ணி கொங்கு டிஸ்ட்ரிக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின். இதுதான் என்னோட வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு. செகண்டு சேம் கேம்பெயினு சேம் 200 rupees பட்ஜெட் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் வந்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு டார்கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் கூகுள் ஆட் கொங்கு டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஆட் செட் நேம் வந்துட்டு கொடுத்தாச்சு. தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்றது எதுக்காக அப்படின்னா நம்ம ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் டேக்கு 200 rupees வந்துட்டு நம்ம செட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆடு எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கணும், உங்களோட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்கிறத வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் கோல். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது வந்துட்டு என்ன நம்ம கூகுள் ஆடில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மெயினாக வந்துட்டு அந்த வேர்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பதிலாக பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கோல் அப்படின்றது லைக் வந்துட்டு லைக் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ரிசல்ட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் ரன் பண்ண போகிற ஆடுனால லைக் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகணும், அது எதை பேஸ் பண்ணி நடக்கணும்
அல்காரிதம் எதை பேஸ் பண்ணி உங்களோட இந்த பர்டிகுலர் ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல். ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு பேர் வந்துட்டு என்ன நம்ம பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆட் அப்படின்ற நீங்கள் டூல் படிச்சிருப்பீங்க. அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே மெட்டாவில் பெர்ஃபார்மன்ஸ் கோல். ஓகே, ஸோ இங்கே நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லைக் வந்துட்டு ஃபைனலாக ஒரு ஆட் காப்பீஸ் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அங்கே 2 விதமான ஆட் ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. ஒன்று இமேஜ் இல்லைனா வீடியோ. ஸோ அந்த இமேஜுக்கும் வீடியோவுக்கும் இமேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் வந்துட்டு எதிர்பார்க்க போகிறீங்க, அல்காரிதம் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகணும், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சம் பெர்ஃபார்மன்ஸ் கோல் செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வீடியோஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ரிசல்ட்டு, அதே மாதிரி இந்த அல்காரிதம் வந்துட்டு எப்படி உங்களோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இமேஜுக்காக தனியாக வந்துட்டு என்ன அப்படின்னா சம் ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வீடியோஸ்க்காக சம் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்குமோ, எந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நீங்கள் வந்துட்டு பேஸ் பண்ணுவோம், அதாவது நீங்கள் பேஸ்ட் ஆன் எந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்குதோ, ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி உங்களோட கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணலாம். அப்போது நீங்கள் இங்கே என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜெனரேட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ட்ராப் டவுனுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் நான் இங்கே தனியாக எக்ஸல்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்றது நான் போட்டிருக்கேன், கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறதுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3 வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜை யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ரிசல்ட்டுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கோல் ஆர் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆடு, மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற ட்ராப் டவுன் வேல்யூஸ். மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட்ஸ், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். அடுத்து வீடியோக்காக 2 கொடுக்குறாங்க, மேக்ஸிமைஸ் த்ரூ ப்ளே வியூஸ், மேக்ஸிமைஸ் 2 செகண்ட் கண்டினியூஸ் வீடியோ பிளேஸ். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோஸ்க்காக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது. நான் இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட், அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க. ensures your ads are shown to the maximum number of unique users within your target audience. ஸோ மேக்ஸிமைஸ் ரீச் அப்படின்னா லைக் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆடு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிக் யூசருக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களோட அல்காரிதம் நம்ம கிரியேட் இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஆடு யூனிக் யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையா பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். யூனிக் அப்படின்னா ஸோ டோன்ட் ரிப்பீட் த சேம் யூசருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா காட்டும். ensure your ads are shown to the maximum number of unique users within your target audience. நம்ம டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டு செட் பண்ண போகிறோம். எந்த லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளு, எந்த ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்க போகிறாங்க, அவங்களோட டெமோகிராஃபிக்ஸ் என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களோட ஜெண்டர் என்ன, அதெல்லாமே கீழே ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் கீழே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் டிசைனும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிடுறீங்க, பட்ஜெட்டும் செட் பண்ணிடுறீங்க. அந்த பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸுக்கு அதுவும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூனிக் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை போயிட்டு டிஸ்பிளே பண்ணோம். இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட். ஸோ எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ், a new coffee shop wants to raise awareness in a specific city by reaching as many potential customers as possible within a week. புதுசாக ஒரு காஃபி ஷாப் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறவங்க நிறையா பேருக்கு என்னோட பிஸ்னஸை பற்றின ஒரு அவேர்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய வைக்கணும் ஒரு வாரத்தில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. அது மாதிரியான ஒரு கேஸ் வந்துட்டு உங்ககிட்ட வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ இங்கே டேரெக்டாக ஒன்றும் இல்லை, மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். பட் இதுக்கான மீனிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் ஓகே உங்களுக்கு வந்துட்டு ஃபைனலாக வரப்போகிற ரிசல்ட்ஸ் வந்துட்டு எதை பேஸ் பண்ணி வரப்போகுது
அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணீங்கன்னா சேம் பீப்புளுக்கு உங்களோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அல்காரிதம் போயிட்டு டிஸ்ப்ளே பண்ணாம நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டை யூட்டிலைஸ் பண்ணி நிறையா எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளோ பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்துகிட்டு போயிட்டு நிறுத்தும். ஜஸ்ட்டு நிறுத்தும், அவ்வளோதாங்க. அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் இந்த கணக்குள்ளே வராது. அவங்க நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பரை பார்த்துட்டு ஃபோன் பண்ணணும் அதெல்லாம் இங்கே வந்துட்டு கிடையாதுங்க. ஜஸ்ட்டு இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா நிறையா பீப்புளோட டைம் லைனில் போய்ட்டு உங்களோட ஆடை போய்ட்டு கொஞ்சம் போய் டிஸ்ப்ளே பண்ணும். அவங்க ரியாக்ட் பண்ணுறதும் ரியாக்ட் பண்ணாதும் வந்துட்டு என்ன அப்படின்னா அது அவங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கோல், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ். ஸோ மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க. ஃபோக்கஸஸ் ஆன் showing your ads as many times as possible including multiple views by the same user. உங்களோட ஆடு நிறைய டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும், அதே மாதிரி நிறைய பேருக்கும் டிஸ்ப்ளே ஆகும். பட் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா யூனிக் யூசர் கிடையாது, தெரிஞ்ச யூசருக்கு ஏற்கனவே டிஸ்ப்ளே பண்ண யூசருக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணும். மேலே இருக்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ்க்கு டிஸ்ப்ளே பண்ணும். இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகுது உங்களோட ஆடை மேக்ஸிமம் நம்பர் டிஸ்ப்ளே தான் பண்ணும். சரிங்களா? அப்போது காட்டின யூசருக்கே கூட திரும்ப திரும்ப காட்டலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன் அப்கமிங் கன்சர்ட் ஈவெண்ட்ஸ் வாண்ட்ஸ் டு மேக் ஷுர் யூசர்ஸ் see their ads repeatedly to encourage ticket purchases. ஸோ புதுசாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கன்சர்ட் ஈவெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு ஈவெண்ட் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா டிக்கெட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு யூசருக்கு நம்ம திரும்ப திரும்ப காட்டினா தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த யூசர் வந்துட்டு என்ன அப்படின்னா டிக்கெட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான கேஸில் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணி உங்களுக்கு ஏற்ற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இங்கேயும் இதே கேஸ் தான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, அவேர்னஸ் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணியிருக்கோம் பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அதாவது நம்ம கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ். ஜஸ்ட்டு ஒரு யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன், அவ்வளோதான் இதோட வேலை. இந்த அல்காரிதத்தோட வேலை டிஸ்ப்ளே பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலை. அதுக்கப்புறம் இன்ட்ராக்ட் பண்ணுறதும் இன்ட்ராக்ட் பண்ணதும் யூசரோட அவங்களோட அவங்க தான் பார்த்துக்கணும். நீங்கள் இதில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கால்ஸ் எனக்கு வரணும், எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்கொயரிஸ் நிறையா ஃபில் ஆகணும், ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காகவே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேற ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு அது மாதிரியானலாம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வேணுன்றப்போ நம்ம அது மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கோல் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவ்மே போய் செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ தேர்டு, ஸோ இதையும் எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுறது, இங்கே நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே இந்த ட்ராப் டவுன் வெளியில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த செகண்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், உங்களோட ஆடை அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ தேர்டு, மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிமைசஸ் ஃபார் யூசர்ஸ் மோஸ்ட் லைக்லி டு ரிமெம்பர் சீயிங் த ஆட் மெஷர்டு த்ரூ ஆட் ரீகால் சர்வேஸ். ஸோ ஆப்டிமைசஸ் ஃபார் யூசர் மோஸ்ட் லைக்லி டு ரிமெம்பர் சீயிங் த ஆட் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராடக்டை பற்றி அவங்க ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசெண்டாக சர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், ரீசெண்டாக என்கொயரிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். யாருக்கெல்லாம் என்னோட ஆடை வந்துட்டு காட்டினாலே அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓகே இது மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ் வந்துட்டு வருமோ அந்த மாதிரியான யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா காட்டுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். அப்போ இது வந்துட்டு என்ன பண்ண போகுது, ஏற்கனவே நம்ம ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யூசர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ், a brand launching a new product runs an ad campaign to target users who will remember the product when asked later, boosting awareness and recall. ஸோ புதுசாக லான்ச் பண்ணுற ஒரு நியூ ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டை பற்றி ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம், அவங்க ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணியிருந்திருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியான யூசர்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆடை யூசருக்கு வந்துட்டு காட்டணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். ஸோ இது மூணுமே வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஒரு இமேஜை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட் வந்துட்டு ரன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய கோல்ஸ் இதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அவேர்னஸ்ன்னு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அது நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட பிராண்டை பற்றின ஒரு அவேர்னஸ்க்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இங்கே கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் கோல் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ இந்த யூசர்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா காட்டும், அவ்வளோதான். ஸோ இது மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜுக்கானது. ஸோ இந்த இமேஜுக்கு இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் கோல் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குங்களா? அஜய், நோ சார், நோ சார். அஜய், இதெல்லாம் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டர்வியூல உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டினா கேட்பாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன, நோட் பண்ணிட்டு சார். ஓகேவா, வாட் ஆர் த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்த டூலை சொல்லி கேட்பாங்க மெட்டால. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் ஆடில் போயிட்டீங்க அப்படின்னா அங்கே கூகுள் சர்ச்க்கே வந்துட்டு என்ன அப்படின்னா 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆர் தேர், ரைட்? இங்கே என்ன இருந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதில் உங்களை நான் 2 மட்டும் நான் இப்போதைக்கு இன்டர்வியூக்கு நீங்கள் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 மட்டும் இப்போ ஸ்ட்ராங்காகன்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன். ஓகே, மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ். தென் நோட்டை போட்டு திருப்பிட்டு இருக்கிறீங்களா? மேக்ஸிமைஸ் கிளிக்ஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். வந்துட்டு விவேக்குக்கும் கண்ணன் சாருக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா கூகுள் சர்ச்ல இன்னும் 2 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கிறது தெரியும். விவேக் ஞாபகம் இருக்கா? எஸ் சார், thousands impress value. அது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு டிஸ்பிளே அடுக்காக யூஸ் பண்றது. நான் கூகுள் சர்ச்க்கு மட்டுமே நான் இன்னும் 2 பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குமே. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ் வேல்யூன்னு ஒன்று இருக்கு இ காமர்ஸ் ப்ராடக்ட்டுக்காக. அதுக்கப்புறம் டார்கெட் இம்ப்ரெஷன் ஷேர் ஞாபகம் இருக்குங்களா? எஸ் சார். ஸோ கூகுள் சர்ச்சில் மட்டுமே அது இருக்குது. நீங்கள் சொன்னது வந்துட்டு என்ன அப்படின்னா சிபிஎம் காஸ்ட் பர் 1000 இம்ப்ரெஷன்ஸ். எதுக்காக? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு கூகுளில் டிஸ்பிளே ஆடு. வீடியோ போயிட்டீங்க அப்படின்னா சிபிவி அது மாதிரிலாம் இருந்துச்சு. காஸ்ட் பர் வியூ, காஸ்ட் பர் கிளிக் நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், சரிங்களா? பட் இங்கே அவேர்னஸ் ஆட் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இமேஜை வச்சு நீங்கள் வந்து ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது 3 டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் கோலுங்க. அங்கே பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கோல்னு சொல்கிறோம். ஓகே சார். இதுதாங்க உங்களோட ரிசல்ட்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலைஸ் பண்ண போகுது. நீங்கள் இங்கே என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி தரோம். ஓகே, இது மூணுமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இமேஜை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ஆட் ரன் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ். ஸோ அடுத்த 2 வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸிமைஸ் த்ரூ பிளே வியூஸ் அண்ட் மேக்ஸிமைஸ் 2 செகண்ட் கண்டினியூஸ் வீடியோ பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மேக்ஸிமைஸ் த்ரூ பிளே வியூஸ். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பாருங்க. ஃபோக்கஸஸ் ஆன் யூசர்ஸ் வாட்சிங் வீடியோ ஆட்ஸ் டு த எண்ட், especially for videos over 15 seconds long. Second one, maximize 2 second continuous video plays. Targets users likely to watch at least 2 seconds of your video even they don't finish it. சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜ் வச்சு ரன் பண்ணுவோம். ஸோ வீடியோ வச்சு பார்க்கும்போது இது ரெண்டுமே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக உள்ளுக்குள்ளே போயிடலாம் டூல்குள்ளே. ஸோ இங்கே போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு இமேஜ் வச்சு ரன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸ் வச்சு பார்க்கும்போது மீதி இருக்கிறது 2 தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோலில் நமக்கு எது வேணுமோ மேக்ஸிமைஸ் ரீச் ஆஃப் ஆட், மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரெஷன்ஸ், மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட். ஜெவனியா மேம், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் இல்லைங்க சார். சரிங்க, ஓகே. ஓகே, இதில் நமக்கு எது வேணுமோ ஸோ அதை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இப்போதைக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்டடிங் பர்பஸ்க்காக இப்போ ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ பெஸ்ட்டு எது வந்துட்டு செலக்ட் பண்ணுறது அப்படின்றது நம்ம கேஸ் ஸ்டடியெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, இருக்காதுன்னு அப்படியே விட்டு போகிறேன். சரியா? ஓகே. ஸோ அடுத்து கீழே வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜ் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், சூஸ் த பேஜ் தட் யூ வாண்ட் டு ப்ரமோட்.
ஸோ எந்த பேஜ் வழியா நீங்கள் வந்துட்டு உங்களோட ஆடை வந்துட்டு ரன் பண்ண போகிறீங்களோ அந்த பேஜை இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் நான் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், லைக் பேஜோட அக்சஸ் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நீங்கள் தான் ஒரு ஏஜென்சி அப்படின்னா, ஸோ அந்த ஏஜென்சி வந்துட்டு என்ன அப்படின்னா நிறையா கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன வேணும், லைக் வந்துட்டு அவங்களோட பேஜ் வழியாக தான் நீங்கள் வந்துட்டு ஆட் ரன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் ஆட் ரன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட பேஜோட அக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வேணும். ஸோ இதை தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மெட்டா ஆடுக்குள்ளே உள்ளுக்குள்ளே டூலுக்குள்ளே வரும்போதே நான் அந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நான். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், என்னோட அக்கௌண்ட் தான் இங்கே லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கிற பேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். பாருங்கள், ஃப்ளோரான்ஸ் ட்ரஸ்ட், இது யாருப்பா? அஜய் கிரியேட் பண்ணதானே உங்களுக்காக. ஸோ நீங்கள் இப்போ நான் அக்சஸ் வாங்கிட்டேன்னா இந்த பேஜ் இந்த இடத்துல எனக்கு டிஸ்பிளே ஆகிடும். அப்போ இந்த பேஜ் தான் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்து ரன் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு பேஜுக்கும் அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணணுமா? கிடையாது. நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆட் ரன் பண்ணணும்னா அந்த கிளைண்டோட பேஜோட அக்சஸ் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வழியாகவே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ணிக்கலாம். அந்த கிளைண்ட்டு எனக்கு தனியாக வந்துட்டு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துருங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்காக சொல்லிட்டு ஒரு மெட்டாவில் ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆட்ஸ் மேனேஜர் அக்கௌண்ட்டுக்கான அக்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடணும். ஸோ பேஜுக்கு தான் நம்ம வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணுன்றது இங்கே கிடையாது. இது ஐ திங்க் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பேஜஸ் வந்துட்டு நம்ம அந்த செக்ஷன் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ எங்கிட்ட இந்த கொஷின் வந்துட்டு கேட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் அதுக்கான மீனிங் இங்கே தான், இதுதான். சரிங்களா? நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பேஜ் அக்சஸ் வாங்கிட்டீங்கன்னா ஸோ அந்த பேஜ் வழியாக நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜ் வழியாக நான் ஆட் ரன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ வென்சன் அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது, வென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜை நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹைட் ஆகிருக்கு. அது வந்துட்டு என்ன அப்படின்னா வேற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் எனேபிள் ஆகும். ஸோ அந்த பிட்டிங்ஸ், அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ அடுத்து டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆடு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு நான் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த இது எதுக்காக இருக்குன்னு சொல்லியும் தெரியும். அதனால் இப்போ டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்றது நீங்கள் பார்க்கவே இல்லை, நீங்கள் மறந்துடலாம். ஓகே, ஸோ அடுத்து இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் செட்டுக்குள்ளே பட்ஜெட் அண்டு ஷெட்யூல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டு எங்கே பண்ணிட்டோம், கேம்பெயின் லெவல்லையே நம்ம பண்ணிட்டோம். கேம்பெயின் லெவல் போகணும் அப்படின்னா இங்கே மேலே இருக்கிற அந்த கேம்பெயினை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 rupees இங்கே வந்து நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? இப்போது நான் கேம்பெயின் லெவலில் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் லெவலில் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இங்கே ஆட் செட் லெவலில் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு எனேபிள் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். ஆட் செட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு இங்கே பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ இப்போது பட்ஜெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டெய்லி பட்ஜெட்டா இல்லை வந்துட்டு என்ன அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட்டா அப்படின்றது வந்துட்டு இந்த இடத்துல கேட்குது ஆட் செட்டில். நான் இங்கே மேலே கேம்பெயின் லெவலில் போயிட்டு அகைன் இங்கே அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட்டை நான் இங்கே எனேபிள் பண்ணிட்டேன். இங்கே 200 டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஆட் செட் லெவலில் வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே பட்ஜெட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இல்லை. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? நீங்கள் கேம்பெயின் லெவலில் பட்ஜெட் செட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து ஆட் செட் லெவலில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், கேம்பெயின் லெவல்லே வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பட்ஜெட் அண்டு ஷெட்யூலிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் லைக் வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலை, லைக் வந்துட்டு ஆட் செட் லெவலில் நம்ம வந்துட்டு பட்ஜெட் செட் பண்ணலை. பட் ஆனால் இங்கே ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஷெட்யூல் அப்படின்றது எந்த டேட்டில் என்னோட ஆட் வந்துட்டு எந்த டேட்டில் ஸ்டார்ட் ஆகணும், எந்த டேட்டில் வந்துட்டு எண்ட் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறது. இப்போ 6th December என்னோட ஆட் வந்துட்டு 11:15 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஆப்ஷனல் தான். எண்ட் டேட் வந்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணுறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஸோ சப்போஸ் நீங்கள் எண்ட் டேட் வந்துட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட் வந்துட்டு ரன் ஆகிட்டே இருக்கும் நீங்களாம் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும்.
சப்போஸ் இந்த எண்ட் டேட் வந்துட்டு நீங்க செட் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்டின்னா, நான் இந்த நெக்ஸ்ட் வீக் 14th வரைக்கும் என்னோட ஆட் வந்துட்டு ரன் ஆகணும் அப்டின்னா, நீங்க எண்ட் டேட்ல 14th வந்துட்டு குடுத்துட்டீங்க அப்டின்னா, 6th ஸ்டார்ட் ஆகும். எண்ட் டேட்ல 14th வந்துட்டு என்ன அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு என்ன அப்டின்னா, ஆட் வந்துட்டு பெர்ஃபார்ம் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். சப்போஸ் ஸ்டார்ட் டேட் வந்துட்டு 6th, எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்டின்னா 14th உங்களோட அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்லைனாலும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்டின்னா மறக்காம குடுத்துக்கோங்க. எண்ட் டேட் வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்க குடுத்தா குடுக்கலாம். இல்லன்னா நீங்களா வந்துட்டு என்ன அப்டின்னா பார்த்து எப்போனாலும் நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஆனா, கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்டின்னா, எண்ட் டேட் வந்துட்டு குடுத்து பழகிக்கோங்க. நீங்க ஸ்டார்ட்டிங்ல இருந்தே கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது, ஏன்னா உங்களுக்கே தெரியாம வந்துட்டு என்ன அப்டின்னா, பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்டின்னா ஸ்பெண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் நீங்க கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்டின்னா ஸ்டாப் பண்றதுக்கு மறந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்டின்னா, கேம்பெயின் வந்துட்டு ரன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்டின்னா யுட்டிலைஸ் பண்ணிரும். ஓகே. ஸோ இந்த பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல்ல லைக் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் கீழ வந்துட்டு என்ன அப்டின்னா, ஸ்பெண்டிங் லிமிட் அப்டின்ற செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆட் செட் ஸ்பெண்டிங் லிமிட் அப்டின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இத நீங்க கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நம்ம கேம்பெயின் லெவல்ல ரூ. 200 பட்ஜெட் வந்துட்டு செட் பண்றோம். இந்த கேம்பெயின்குள்ள நான் 2 விதமான ஆட் செட் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு கொங்குக்கு, இன்னொன்னு வந்துட்டு என்ன அப்டின்னா, நம்ம வந்துட்டு என்ன அப்டின்னா மதுரை, திருநெல்வேலி, தேனி அதெல்லாம் வந்துட்டு கவர் பண்ணி நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஒரு கேம்பெயின் வந்து ரன் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2 விதமான ஆட் செட். அப்ப நான் குடுக்குற அந்த ₹200 எந்த ஆட் செட் வந்துட்டு என்ன அப்டின்னா பெர்ஃபார்ம் ஆனாலும் நமக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, நமக்கு அமௌண்ட் வந்துட்டு டிடக்ட் ஆயிரும். எங்க கேம்பெயின் லெவல்ல இருந்து தான். சப்போஸ் இங்க நீங்க வந்துட்டு சப்போஸ் டிசைட் பண்றீங்க. நான் வந்துட்டு ஒரு கேம்பெயினா அந்த கேம்பெயின்குள்ள 2 ஆட் செட் வந்துட்டு கிரியேட் பண்றேன். பட் நான் ஒவ்வொரு ஆட் செட்டுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, ஸ்பெண்டிங் லிமிட்டும் நீங்க செட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த ஆட் செட் ஸ்பெண்டிங் லிமிட் அப்டின்றது மூலியமா நீங்க உங்களோட இந்த பர்ட்டிகுலர் ஆட் செட்டுக்கு ₹100 மட்டும் தான் வொர்க் ஆகணும். ₹100 வந்துட்டு என்ன அப்டின்னா வொர்க் ஆயிடுச்சுன்னா, நீ இந்த ஆட் செட்ட வந்துட்டு காட்டாத. செகண்ட் ஆட் செட் நான் வச்சிருக்கேன் இல்லையா, அத போயிட்டு காட்டு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன் தான் இது. ஸோ ஆட் ஸ்பெண்டிங் லிமிட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, ஸோ டெய்லி மேக்ஸிமம் வந்துட்டு எவ்வளவு, டெய்லி மினிமம் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளவு. ஸோ நான் ₹200 செட் பண்ணியிருக்கேன். மினிமம் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ₹40. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ₹100. அப்போ ₹40 இருந்து ₹100 வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த ஆட் செட் வந்துட்டு என்ன அப்படின்னா அதுல இருந்து அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோன்னா தனியா அதுக்காக அலோகேட் பண்றது இல்லைங்க. ஸோ இது வரைக்கும் தான் இந்த ஆட் செட்ல இருக்கிற ஆட் காப்பீஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அது டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆட் செட் உங்களுக்கு வந்து லைவ்க்கு போகாது. ஸோ இங்க வார்னிங் எரர்லாம் வருது வந்துட்டு என்ன அப்படின்னா, வேல்யூஸ் நம்ம பட்ஜெட் வந்துட்டு கம்மியா கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு வார்னிங் வருது. ஓகே, நான் இப்போதைக்கு ஆட் செட்டோட ஸ்பெண்டிங் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க நான் கொடுக்கல. நான் டிசேபிள் பண்ணிடுறேன். அதே மாதிரி பட்ஜெட்டை வந்துட்டு ஷெட்யூலிங் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம கேம்பெயின் லெவல்லே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ பட்ஜெட் வந்துட்டு ஷெட்யூல் பண்ணலாம். நம்ம இங்கே இருந்துச்சு இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட் டியூரிங் ஸ்பெசிஃபிக் டேஸ் ஆர் டைம்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வேல்யூவும் கொடுக்க முடிஞ்சது, பட்ஜெட்டும் வந்துட்டு கொடுக்குது, பர்சன்டேஜ் வைஸும் கொடுக்க முடிஞ்சது இல்லையா. ஸோ அதே ஆப்ஷன் தான் வந்துட்டு இங்கே. அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே உங்களுக்கு அந்த இது சொல்லிட்டாங்க. ஆட் என்ட்ரிஸ் இன் கேம்பெயின் செட்டப். கேம்பெயின் வந்து செட் பண்ற இடத்துல என்ட்ரிஸ் போட்டுக்கோங்க அப்படின்றத இங்கே சொல்லியாச்சு. ஸோ அதனால பட்ஜெட் ஷெட்யூலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ மேலே பெர்ஃபார்மன்ஸ் கோல் என்னன்றதை பார்த்தோம். எந்த பேஜ் வழியாக நம்ம வந்துட்டு ஆட் ரன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்தோம். தென் இந்த பட்ஜெட் ஷெட்யூலிங் வந்துட்டு என்ன அப்படின்றது பார்த்துருக்கோம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஆட் டைப்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள நம்ம வந்துட்டு கேம்பெயின் அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போதும் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அடாப்ட் ஆகணும். ஸோ இதில் இந்த செட்டிங்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? செட்டிங்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக கேம்பெயின்ஸ் வந்துட்டு ரன் பண்ண முடியாது. இதில் ஏதாவது டவுட் இருக்கா யாருக்காவது? ஆல்மோஸ்ட் உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா டூலுக்கான லாகின் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக லாகின் வச்சிருக்கிறீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இது வந்துட்டு எதுக்காக இருக்கு, இங்கே என்ன இருக்கு, வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டுது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கலைன்னா
இந்த செட்டிங்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமா தெரியும். ஸோ நான் சொல்றப்ப ஈஸியா இருக்கும். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி பழகிக்கோங்க. சரியா? ஓகே. ஓகே. அடுத்து நம்ம ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன்ல தான் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான ஆடியன்ஸ் வந்துட்டு யாரு அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு டிசைட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ இங்க ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ்க்கு நீங்க வந்தோன்னே, டைரக்ட்டா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கீழ மவுஸ ஸ்க்ரால் பண்ணி, இங்க அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மேல இந்த ஒரு செக்ஷன் இருக்கு. ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கும் கீழ வந்துட்டு என்ன அப்படின்னா அட்வான்டேஜ் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கும் கீழ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் வந்ததுமே டைரக்ட்டா இங்க வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன். ஸோ இதெல்லாமே இருக்கிறது கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க மெட்டா ஏஐ மூலியமா கொடுக்குற ஆடியன்ஸ் டைப்பு. இங்கே ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா மேனுவலாக ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடியன்ஸ் வந்துட்டு யார் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு மெட்டா வந்துட்டு சஜஸ்ட் பண்ண போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளே மேனுவலாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால நான் டேரெக்டாக பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கும் கீழே அட்வான்டேஜ் பிளஸ் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். டேரெக்டாக வந்து ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பாப்பப் ஆகும். இங்கே அகைன் வந்துட்டு என்ன பண்ணணும், யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஆடியன்ஸ் செட் பண்ணுறதுக்கான டீட்டெயில் ஓவர்வியூஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் நியூ ஆடியன்ஸ் அப்படின்ற பட்டனில் தான் இருக்குது. சப்போஸ் நீங்கள் திரும்பவும் ப்ரீவியஸ் மெனுக்கே போகணும், ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கே போகணும், நான் ஆடியன்ஸோட ஸ்டைலை வந்துட்டு மாற்றிட்டு வந்தேன் இல்லையா, நான் திரும்பவும் பழைய ஸ்டைலுக்கே வந்துட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் மேலே யூஸ் அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஆடியன்ஸ் கண்ட்ரோல் அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ். நான் திரும்பவும் எனக்கு ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் தான் நான் மூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கீழே வந்துட்டு கிளிக் பண்ணி ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆகிடுது. ஸோ டிஃபால்ட்டாக கிரியேட் நியூ ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே பக்கத்துலேயே யூஸ் சேவ்டு ஆடியன்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறையா கேம்பெயின்ஸ் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேம்பெயின்ஸ் வந்து நீங்கள் நிறையா கிளைண்ட் நீங்கள் பண்ணியிருக்கலாம். அப்போது அந்த ஆடியன்ஸ் எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு அந்த நேமை வந்து நீங்கள் கால் பண்ணால் போதும். அந்த பர்டிகுலர் நேமில் என்ன ஆடியன்ஸ் வந்துட்டு செட் பண்ணி வச்சிருக்கிறோமோ அந்த ஆடியன்ஸ் வந்துட்டு இங்கே அப்படியே வந்துட்டு ரெப்ளிகேட் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இந்தியான்றது இருக்குது. டிஃபால்ட்டாக ஏஜ் வந்துட்டு 18லேருந்து 65 இருக்குது. நான் ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்றது இருக்குது. நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே அந்த நேமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்ற அந்த நேமில் நான் என்ன மாதிரியான ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தனோ அந்த ஆடியன்ஸ் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அப்படியே உங்களுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் ஆகிடும். அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லொக்கேஷன் இந்தியான்றதுக்குள்ள நான் வந்துட்டு என்ன அப்படின்னா லொக்கேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வேறு லொக்கேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லொக்கேஷனை நான் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா மினிமம் ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா 18 சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பீப்புள் ஹூ மேட்ச் யாரெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு என்னோட ஆட் தெரியணும் அண்ட் மஸ்ட் ஆல்சோ மேட்ச் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கிரியேட் பண்ண போகிற ஆடியன்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஆடியன்ஸை நீங்கள் திரும்பவும் அகைன் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். வேற ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது நான் வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நேமை மட்டும் நீங்கள் என்ன நேமில் வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த நேமை வந்துட்டு நீங்கள் இந்த கால் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்து அப்படின்னு உங்களுக்கு வந்துட்டு லோட் ஆகிக்கும். ஓகே, எனக்கு நான் ஏற்கனவே இருக்கிற ஆடியன்ஸை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் புதுசாக ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கீழே கிரியேட் நியூ ஆடியன்ஸ் திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த பழைய ஸ்டேஜுக்கே வந்துடும்.
பழைய ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இங்கே ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன், யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ கிரியேட் நியூ ஆடியன்ஸு, யூஸ் சேவ்டு ஆடியன்ஸஸ். ஓகே. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம் ஆடியன்ஸஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா லீடு நர்ச்சரிங்காக யூஸ் பண்ணுறதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஜீவிதா மேம்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினாக யூஸ் ஆகும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க எஜுகேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய டேட்டாபேஸ் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரீடார்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்து நீங்கள் கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபைலை வந்துட்டு என்ன அப்படின்னா அப்லோட் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் அவங்க அந்த ஃபைலில் இருக்கிற யூசர் யாராவது ஃபேஸ்புக் ஆர் மெட்டா, அதாவது ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் தெரியும். உங்ககிட்ட இருக்கிற 2 லட்சம் பேருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு லுக் லைக் ஆடியன்ஸ் இருக்குது. லுக் லைக் ஆடியன்ஸு அந்த 2 லட்சம் பேர் மாதிரி இருக்கிற அதர் ஆடியன்ஸஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த லுக் லைக் ஆடியன்ஸஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இன்வால்வ் ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே கிரியேட் நியூ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலிமா லைக் வந்துட்டு கஸ்டம் ஆடியன்ஸ் டேட்டாபேஸ் அப்லோட் பண்ணுறது ஒன்று நான் இப்போ சொன்னேன். உங்களோட வெப்சைட் விசிட்டர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வெப்சைட் விசிட்டர்ஸ்க்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். உங்களோட யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த வீடியோஸில் யாரெல்லாம் லைக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, மொபைல் அப்ளிகேஷனை யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள ஒன் பை ஒன்னா நம்ம போய் பார்ப்போம். எல்லாமே இதுதான் லீட் நர்ச்சரிங்காக மெயினாக வந்துட்டு யூஸ் பண்ணுறதுங்க. ஒரு லீடு வந்து நம்மகிட்ட வந்துடும். அந்த லீடை வந்துட்டு என்ன அப்படின்னா நர்ச்சர் பண்ணுறதுக்காக நம்ம இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுற மாதிரி நம்ம கேம்பெயினை அவங்களுக்கே ரன் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு 2 லட்சம் டேட்டா பேஸ் இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா போன வருஷம் வந்துட்டு அட்மிஷனுக்காக என்கொயரி பண்ணவங்க. ஸோ அதில் அதே மாதிரி இருக்கிற லுக் லைக் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ரன் பண்ணணுன்னா அந்த ஃபைலை தூக்கி இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு அவங்கள மாதிரி இருக்கிற அதர் ஆடியன்ஸஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லுக் லைக் ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்கள் டார்கெட் பண்ணிவிட்டு ஏஜை மட்டும் குறைச்சி விட்டுருக்கலாம். 1 இயர் 18, அதாவது போன வருஷம் என்கொயரி பண்ணவங்க கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்களாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 18 வச்சுக்கோங்க. இப்போ 2 லட்சம் டேட்டா பேஸ் வந்துட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறீங்க போன வருஷம் என்கொயரி பண்ணவங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அவங்களோட ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா 19 ஆயிருக்கும். அப்போது நீங்கள் அந்த டேட்டா பேஸ் ஃபைல் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டுட்டு ஏஜை மட்டும் நீங்கள் 18 செட் பண்ணி விட்டிங்கன்னா ஸோ போன வருஷம் யாரெல்லாம் அந்த அட்மிஷன் ரிலேட்டடாக செக் பண்ணியிருப்பாங்களே அவங்கள மாதிரி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களோட ஏஜ் யாரெல்லாம் 18. ஸோ 18னா அட்மிஷனுக்கு ரெடியாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு தெரியும். சப்போஸ் உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா என்கொயரி பண்ணியிருப்பாங்க 2 லட்சம் பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா என்கொயரி பண்ணிட்டாங்க. 2 லட்சம் பேரில் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் 100 பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மிஷனே போட்டிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிற பேலன்ஸ் நம்பருக்குலாம் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப அகைன் நர்ச்சரிங் ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் அந்த அட்மிஷன் போட்டவங்களெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நம்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் நம்மளோட ஆட் வந்துட்டு அது இமேஜாடோ வீடியோடோ திரும்ப ரிப்பீட்டடாக நம்ம காட்டிகிட்டே இருந்தால் தான் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்பவும் அவங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது மூலமா நமக்கு திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா பிஸ்னஸ் வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு நம்ம கூகுள் ஆட்லையுமே நம்ம பார்த்துருப்போம். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரீமார்க்கெட்டிங் அப்படின்றதுல ஞாபகம் இருக்குங்களா கண்ணன் சார் உங்களுக்கு, விவேக்? எஸ் சார். ஸோ இதோட பர்பஸ் வந்துட்டு அதான் நம்ம பிஸ்னஸ் வேரி ஆகுங்க. சரியா? ஏன்னா ஜீவிதா மேம் பண்ண போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு எஜுகேஷனல் கன்சல்டன்ட்டுங்க அவங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க எவ்ரி காலேஜஸ்க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மிஷன் போட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. சரியா? இப்போது அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய என்கொயரிஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்த என்கொயரிஸை திரும்ப டச் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். புது ஆடியன்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. இல்லாட்டா எங்கேயாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, டேட்டா பேஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். அந்த டேட்டா பேஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒவ்வொரு நம்பருக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம உட்காந்து டயல் பண்ணிட்டு இருக்க முடியல அப்படின்னா அவங்களோட டேட்டா பேஸில் இங்கே அப்லோட் பண்ணி அந்த டேட்டா பேஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த பீப்புள் அந்த டேட்டா பேஸில் இருக்கிற பீப்புள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோ அவங்க தனியாக உங்களுக்கு ஃபில்டர் ஆகி வருவாங்க. அப்போ அவங்கள்ட்ட மட்டும் திரும்ப நம்ம கால் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம அந்த பெரிய டேட்டா பேஸ் வச்சிருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த கஸ்டம் ஆடியன்சஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுவோம்.
சரி, அதெல்லாம் நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த லொகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலியமா தான் லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம், எந்த லொகேஷன்ல இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ லொகேஷன் டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்த லொகேஷன்ஸ்க்கு நேராக இருக்கிற இந்த எடிட் சிம்பிளை நீங்கள் எடிட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லைக் இந்த லொகேஷனை வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ இந்தியா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. நான் உள்ளே போயிட்டு அந்த இந்தியாவை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா புதுசாக லொகேஷன்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா இன்க்ளூடு. ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா கொங்கு ரீஜியன்ஸை மட்டும் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது கோயம்புத்தூர் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ண உங்களுக்கு அப்படியே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸ் ரிலேட்டடான சிட்டிஸ் இருந்தால் சிட்டிஸ் டிஸ்பிளே ஆகும், கண்ட்ரிஸ் இருந்தால் கண்ட்ரிஸ் டிஸ்பிளே ஆகும், ஸ்டேட் இருந்தால் ஸ்டேட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. இப்போ பின்கோட் வைஸ் கூட நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஸோ பின்கோட் நீங்கள் ட்ரை பண்ணாலும் பின்கோட் வைஸாகவும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏரியாஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் எந்த ஏரியாஸ் வேணுமோ அந்த ஏரியாஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்ற சிட்டியை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டார்கெட் பண்ணணும். நான் இந்த இடத்துல கோயம்புத்தூர் அப்படின்றத நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ கோயம்புத்தூர் தமிழ்நாடு சிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. காந்திபுரம் அப்படின்ற சிட்டி கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஹுட்டு. ஸோ அதனால் இங்கே நெய்பர்ஹுட்டுன்னு காட்டுது. ஸோ கீழே இருக்கிறது எல்லாமே நெய்பர்ஹுட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா சம் அட்ரஸோடு காட்டுது, அந்த ரோடு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை. நான் சிட்டியை தான் டார்கெட் பண்ணணும். அப்போது கோயம்புத்தூர் தமிழ்நாடு இந்தியாவுக்கு நேராக இருக்கிற அந்த சிட்டிக்கு நேராக இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு கோயம்புத்தூர் சிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா இடத்துல கவர் ஆயிடுச்சு. ஸோ கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸை நான் டார்கெட் பண்ணணும். ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு என்ன அப்படின்னா கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் வைஸாக நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ கிலோமீட்டர்ஸ் பேசிக்காக இங்கே 40 கிலோமீட்டர் இருக்குது. போட்டுக்கிறீங்களா? ஓகே. ஸோ இங்கே ரேடியஸ் பாருங்கள் 17 to 80 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டார்கெட் பண்ணிக்க முடியும். பாருங்கள் இங்கே 70 to 80. ஸோ 80 கிலோமீட்டர் நான் டார்கெட் பண்ணுறேன் கோயம்புத்தூர்லேருந்து. எனக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் செலக்ட் பண்ணுற ஏரியா எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரேடியஸ் வந்துட்டு சைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டார்கெட் பண்ண போகிற அந்த சைஸ் ரேடியஸ் வந்து நான் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 40 கிலோமீட்டர்ஸ் வேணும்னாலும் இந்த இடத்துல நீங்கள் மேனுவலாக வேல்யூஸ் கூட நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா திருப்பூர் அப்படின்றத ஆட் பண்ணணும். ஸோ திருப்பூர் அப்படின்றத இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. திருப்பூர் தமிழ்நாடு இந்தியா சிட்டின்னு இருந்துச்சுன்னா சிட்டி கவர் ஆகும். பக்கத்தில் பிளேஸு அட்ரஸ் நெய்பர்ஹுட்னா ஸோ அந்த இடம் மட்டும் தான் உங்களுக்கு கவர் ஆகும். எனக்கு திருப்பூர் தமிழ்நாடு இந்தியா நான் சிட்டி இதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர்ஸ். ஸோ மேலே இருக்கிறது எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 40 கிலோமீட்டர்ஸ். அடுத்து எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஈரோடு நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈரோடில் இருக்கிற பீப்புள், ஈரோடில் இருந்து யாரெல்லாம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ஆட் வந்துட்டு தெரிய போகுது. ஸோ ஈரோடு தமிழ்நாடு இந்தியா நான் இதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நாமக்கல். ஸோ சிட்டின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ சிட்டியை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாமக்கல் தமிழ்நாடு இந்தியா சிட்டி. ஓகே, நான் சிட்டியை கவர் பண்ணிட்டேன். 40 கிலோமீட்டர்ஸ். நீங்கள் செலக்ட் பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணுற சிட்டியோட மேப் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சர்க்கிள் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் பண்ணி காட்டுவாங்க. அதே மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுறதோட ஆடியன்ஸோட சைஸு எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸு நீங்கள் ரைட் சைட் பார்த்துக்கலாம். ஓவராலாக இது வரைக்கும் இந்த நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற சிட்டிக்குள்ளே எவ்வளோ ஆடியன்ஸஸ் வந்துட்டு இருக்கிறாங்க ஓவராலாக ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுற யூசர்ஸோட எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸஸ் சைடில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து சேலம் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சேலம் எனக்கு வேணாம். ஓகே, நான் உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை தமிழ்நாடு. ஓகே, எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 5 சிட்டி மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ 5 சிட்டி நான் வேணுன்ற சிட்டிஸ் வந்துட்டு என்ன இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ எக்ஸ்க்ளூட் நான் என்டையர் கேரளா ஃபுல்லாக நான் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஏன்னா கோயம்புத்தூர் நான் கவர் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்குள்ள கேரளாவும் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். அப்போது நான் இங்கே இன்க்ளூட் பக்கத்தில் இருக்கிற எக்ஸ்க்ளூட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கேரளா அப்படின்றத நான் டைப் பண்ணேன் அப்படின்னா கேரளா கவுண்டி, இங்கே ஸ்டேட்டுன்னு காட்டாது கவுண்டின்னு காட்டும். ஸோ கவுண்டி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கேரளா கவுண்டில் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பிளாக் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு ஆட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகாது. சொல்லுங்க விஜயா. சார் ஒரு சின்ன டவுட் சார், இது நம்ம பின்கோட் பேஸ் பண்ணி எதுவும் இது இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாதா சார்? இதுல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்ல. பின்கோட் இருக்குன்னு சொன்னேனே 641006 நான் போட்டேனே, நான் காட்டனே. ஓகே சார், பாருங்க உங்க ஏரியா பின்கோட் சொல்லுங்க. 625,009 வருதுங்களா? 625009 போஸ்ட் கோட் வச்சு நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். போஸ்ட் கோட் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே சார், அது நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஓகே சார், ஓகே சார். ஸோ இதை கிளிக் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் லொகேஷனை மாற்றிக்கிறேன். ஓகே இன்க்ளூட் ஆகிடுங்க. ஓகே சார், ஓகே சார். கூகுள் ஆடில் ஐ திங்க் நீங்கள் எது உங்களோட பின்கோட் வச்சு நீங்கள் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார், கூகுள் ஆட்ல போட்டோமா சார்? நம்ம கூகுள் ஆட்ல நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கும்ப்பா, எல்லா டூல்லையுமே. ஓகே சார், ஓகே சார். ஓகே ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா சம் லொகேஷன்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்க்ளூட் பண்ண லொகேஷன் நான் ஏதாவது நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் அந்த லொகேஷனுக்கு நேராக இருக்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு நாமக்கல் வேணாம். ஸோ எனக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், உடுமலைப்பேட் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு வேணும். ஸோ இப்போது இவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்னா நான் வேணுன்ற லொகேஷன்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஆட் லொகேஷன்ஸ் இன் பல்க் உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லொகேஷன் பல்காக இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா செக் பண்ணிட்டு வாங்க. ஓகே, அடுத்து கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீச் மோர் பீப்புள் லைக்லி டு ரெஸ்பாண்ட் யுவர் ஆட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா மேலே நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், 4 சிட்டிஸ் மட்டும் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்ஷன் எனேபிளா இருக்கிறதுனால வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கும் என்னோட ஆட் தெரியும். இந்த சிட்டி ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் மேபி அதர் சிட்டில இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியும். அதுதான் இதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ கோயம்புத்தூர் மட்டும் நீங்க 40 கிலோமீட்டர் நீங்க டார்கெட் பண்ணிருக்கீங்க. கோயம்புத்தூருக்கு மட்டும் தெரியாது. இப்போ நான் மதுரையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கோயம்புத்தூர் ரிலேட்டடாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் நிறையா கோயம்புத்தூர் ரிலேட்டடாக நிறையா தேடுவேன். மருதமலை டெம்பிள் எங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்கிற பெஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜஸ் வந்துட்டு எது, பெஸ்ட்டு MCA காலேஜஸ் வந்துட்டு எது அப்படின்றத நான் மதுரையில் இருந்தே தேடிட்டு இருப்பேன். அப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் கேட்டகரிக்குள்ள நான் வந்துடுவேன். அப்போது நான் மதுரையிலேயே இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு என்ன வரும், உங்களோட ஆடு நீங்கள் கோயம்புத்தூர் மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் என்னோட ஆடு உங்களோட ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கும் டிஸ்பிளே ஆகும். நான் மதுரையில் இருக்கேன், ஏன்னா இன்ட்ரெஸ்ட் பேஸும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணணும். நான் ஒன்லி லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் டார்கெட் பண்ணணும், என்னோட ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஸோ கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? சப்போஸ் நீங்கள் இதை எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கும் அந்த லொக்கேஷன் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கும் உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நீங்கள் எனேபிள் பண்ணுறதுனால என்ன நடக்கும், அன்வான்ட் யூஸருக்கு அன்வான்ட் கஸ்டமருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ டிஸ்பிளே ஆனாலே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட்டும் கண்டிப்பாக டிடெக்ட் ஆக தான் போகுது. அமௌண்ட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸோ அப்போது நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த சிட்டியில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும் அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆடை ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, மேபி நான் திருச்சியை மட்டும் தான் டார்கெட் பண்ணேன், ஆனால் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெங்களூர்ல இருந்தெல்லாம் லீடு வருது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கான ரீசன்ஸ் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். சரி ஓகேங்க, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஷன்ஸ் வந்துட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நீங்கள் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி டூவில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஆல்மோஸ்ட் லாகின் பண்ணி கொடுத்தாச்சு எல்லா பேருக்குமே, எக்ஸப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க ஜீவிதா மேம்க்கு.
கண்ணன் சாருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்டே நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கும். சார் இந்த மெயில் ஐடி ஒன்று கேட்டிருந்தேன். ஆமாங்க சார். நான் நேற்று கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூன்றதுலாம் நான் சிஸ்டம்லேயே உட்காரலைங்கன்னா இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி தரேன் நான். ஓகே. மற்றபடி எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா டூலை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பழகுங்க சரிங்களா. ஏன்னா நான் டூலில் இருக்கிற டீடைலிங் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா டாஸ்க் பேஸ்ட் நம்ம போயிடுவோம். ஒவ்வொருத்தவங்க ஒரு டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் வந்துட்டு எப்படி நீங்கள் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த சப்ஜெக்டில் கொண்டுட்டு போகும்போது அப்போ டூல் தெரியாமல் உட்காரக்கூடாதுங்க யாருமே. ஏன்னா கூகுள் ஆடு கூட வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த மணிலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க ரன் பண்ணுவாங்க. பட் இந்த மெட்டாலாம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா எல்லா பேருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க மெட்டா சரிங்களா. மெட்டா வந்துட்டு எல்லா பேருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டூலை லாகின் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்க. ஜீவிதா மேம் உங்களுக்கு எப்படி இருக்கு கிளாஸ் எல்லாம்? ஓகேங்க சார். ரொம்ப ஏதாவது போட்டு தியரியா போற மாதிரி இருக்கா இல்ல வந்துட்டு என்ன அப்படின்னா ரொம்ப ஏதாவது தெரியாத ஏதோ நம்ம வந்துட்டு கைட் பண்ற மாதிரி இருக்கா, ரீட் லேர்ன் பண்ற மாதிரி இருக்கா உங்களுக்கு? நியூ லேர்ன் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு. பட் ஆனா கன்வே பண்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியுதா? ஓகேங்க சார். என் ஃபீல்ட் ரிலேட்டடா நீங்க சொல்லும்போது எனக்கு ஓகே அந்த மாதிரி இருக்கு. சரி சரிங்க. பட் அதான் நான் வந்துட்டு இந்த இருக்கிறதா உள்ளுக்குள்ள டூல்குள்ள என்ன இருக்குன்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுல டாஸ்க்னு வரும்போது இந்த டூல்குள்ள இருக்க செட்டிங்ஸை தான் நீங்க யூஸ் பண்ணணும். அப்போ அந்த டைம்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க ஸ்ட்ரகிள் ஆக கூடாது இல்லையா. இப்போ பட்ஜெட் எப்படி செட் பண்றதுன்னு தெரியாது, பட்ஜெட் செட் பண்ணணும்னு தெரியும், ஆனா எங்க போய் செட் பண்றதுன்னு தெரியலன்னா நம்ம டூலை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ லொகேஷன் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா நாமக்கல்லை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாமக்கல்லை எங்க போய் டார்கெட் பண்றது, உங்களுக்கு இந்த டூலை யூஸ் பண்ண தெரியணும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டூல்குள்ள இருக்கிற அந்த செட்டிங்ஸை ஃபர்ஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ செட்டிங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மீனிங் வந்துட்டு புரியல அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணுவோம், அப்போ ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் வந்துட்டு வரும், அப்புறம் கேம்பெயின் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகேங்க விவேக் சொல்லுங்க. விவேக் சார் சொல்லுங்க. ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். அது அப்பா ரைஸ் பண்ணதா சார்? இப்போதான் நான் உங்களுக்கு வரணும். கரண் சார் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹலோ சார் சொல்லுங்க சார். சார் எனக்கு செகண்ட் டைம் பார்க்கும்போது நல்லா ரீகால் பண்ற மாதிரி இருக்குது. சரிங்க சார். ஓகே ப்ராக்டிகலா ஒர்க் பண்ணும்போது டவுட் தான் கண்டிப்பா கால் பண்றேன். சரிங்க சார். ஓகே அஜய் உங்களுக்கு? அஜய் நோ சார் ஒர்க் பண்ணி பார்க்குறேன் சார். டூல ஓப்பன் பண்ணி வச்சிட்டீங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஓப்பன் பண்ணதோ சரி, இன்னைக்கு தான் கிளாஸ்க்கே வரீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அஜய்? நான் ஒர்க் பண்ணி பார்க்குறேன் சார். சரி ஓகே. நான் இப்போ சார்ட்ல அந்த வீடியோ ரெடி பண்றதுக்கான கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கேன் இல்லையா? சார் ஸோ அதே மாதிரியான சாம்பிள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அகாடமிக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணி எனக்கு வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு எனக்கு இன்னைக்கு வந்துட்டு என்னங்க டேட் வந்துட்டு 6th எனக்கு 10th ஆல்மோஸ்ட் எனக்கு 12 வீடியோஸ் வந்துட்டு வேணும். ஓகே சார். ஓகே சார். கேன்வாலே ஒர்க் பண்ணுவீங்க இல்லையா? கேன்வாலே என்ன அப்படின்னா எனக்கு வீடியோஸ் நீங்களே வந்து என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே சார். நவீன் இருப்பாரு. நவீன் வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் வந்து ரெடி பண்ணி வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்துட்டு ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுக்கணும். ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டெட்லைன் டீமுக்கு என்ன உங்களுக்கு நவீனுக்கு பாண்டியராஜன் எல்லா பேருக்குமே சரியா? ஓகே சார். ஓகே சார். சரிங்க. ஓகே. இன்னொரு ஒர்க்குங்க எனக்கு வந்துட்டு ஃப்ளையராகவும் வேணுமே. நான் நவீன் ப்ரோட்ட டிஸ்கஸ் பண்ணி நான் பண்ணிடுறேன் சார். ஃப்ளையர்ஸ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அவருக்கு வந்துட்டு வேற ஒரு கொடுத்துருக்கேன் நான். ஃப்ளையர் வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட சர்வீசஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். சர்வீசஸ் வந்துட்டு தெரிஞ்சுட்டு ஸோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 6 சர்வீசஸ் பண்றோம்னா 6 சர்வீசஸ்க்குமே இண்டிவிஜுவல் ஃப்ளையர்ஸ் வேணும். ஓகே சார். சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி ஓகேங்க. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.